அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அன்னஹுல் வாதிஹ் என்ற இந்த புத்தகத்தில் அடுத்த பாடமாக அல் ஃபிஅலுல் முதாரிஉ என்ற பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக அல் ஃபிஅலுல் மாதி என்பதை நாம் பார்த்தோம். மாதியான ஃபிஅல் பொறுத்தவரையில் இறந்த காலத்தில் ஒரு செயல் நடைபெற்றதை அது குறிக்கும். ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், அதுதான் மாதியான ஃபேல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதற்குரிய உதாரணங்கள், அதற்குரிய விளக்கங்கள், காயிதா என்பதையும் நாமெல்லாம் படிச்சிருப்போம். அதற்கு அடுத்ததாக முதாரியான ஃபேலை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார்கள். முதாரியான ஃபேல் என்று சொன்னால், முதாரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம், நேரடியான அர்த்தம் ஒத்திருப்பது அப்படிங்கிறது அர்த்தம். என்ன ஒத்திருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ பெயர் சொற்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முஆரபான ஹரக்கத்துகளை பெற்றிருக்கும். அதாவது அதனுடைய கடைசியில் பெரும்பாலும் என்ன செய்யும், ரஃபு இருக்கும், அல்லது நஸ்பு இருக்கும், அல்லது ஜர் இருக்கும். இந்த மாதிரி ஹரக்கத்தை மாறக்கூடியதாக அந்த வார்த்தைகள், பெரும்பாலான இஸ்மான வார்த்தைகள் இருக்கும், மப்னியான வார்த்தைகளை தவிர. இப்போ அது மாதிரி இந்த முதாரியான ஃபேலும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அதனுடைய கடைசியில் ரஃபு வருது, அதே மாதிரி ஜஸ்ம் வருது, அதே மாதிரி நஸ்பு வருது. ஃபேல்களை பொறுத்தவரையில் ஜர்ரு வரவே வராது. அதனால் அந்த லிஸ்ட்டு நமக்கு தேவையில்லை. அப்போ இஸ்மை போல் இதுலேயும் ஹரக்கத்துகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, முதாரியான ஃபேலில் மாறிக்கொண்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த இஸ்முவுக்கு ஒப்பாக இது இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இலக்கண அறிஞர்கள் முதாரி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சரியா? சரி, இந்த இலக்கணத்துறையில் முதாரி அப்படின்னு சொன்னால் ஒன்று அது ஹாலுன் நிகழ்காலத்தையும் குறிக்கும், அதே மாதிரி முஸ்தக்பில் எதிர்காலத்தையும் குறிக்கும். சரியா? அதாவது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரே சொல் முதாரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இலக்கண ரீதியாக நம்ம சொல்லும்போது, இப்போ ஒரு ஃபேல் வருது, அது ஹாலையும் குறிக்கும் முஸ்தக்பிலையும் குறிக்கும் அப்படின்னு தனித்தனியாக சொல்லாமல் முதாரி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஒரு வாசகத்தில் வரும்போது அது ஹாலை பற்றி பேசுதா அல்லது முஸ்தக்பிலை பற்றி பேசுதா, அதாவது நிகழ்காலத்தை பற்றி பேசுதா எதிர்காலத்தை பற்றி பேசுதான்னு அந்த அர்த்தத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஏதாவது ஒரு அர்த்தம் தான் தரும், ரெண்டு அர்த்தமும் தராது ஒரு வாசகத்தில் வரும்போது. ஆனால் சாதாரணமாக ஒரு ஃபேலை படிக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அது இரண்டு விதமான அர்த்தங்களையும் கொடுக்கும். ரெண்டுக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். சரியா? சர்ஃப் படிக்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அப்போ முதாரியான ஃபேலை பொறுத்தவரையில் அது ஹால் நிகழ்காலத்தினுடைய அர்த்தத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி முஸ்தக்பில் எதிர்காலத்தினுடைய அர்த்தத்தையும் கொடுக்கும். அது எந்த இடத்துல பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து அதை நம்ம ஹாலுக்கு மட்டும் அர்த்தம் வைக்கிறதா அல்லது முஸ்தக்பிலுக்கு மட்டும் அர்த்தம் வைக்கிறதாங்கிறத அந்த வாசகத்தை பொறுத்து நாம் அந்த அர்த்தத்தை நம்ம வைப்போம். ஆனால் முதாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். சரியா? சரி, அல் ஃபிஅலுல் முதாரிஉ முதாரியான ஃபேல். இதில் கொடுத்துருக்கக்கூடிய உதாரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், அல் அம்சிலத்து உதாரணங்கள். அகுசிலு எதைய, எதைய அப்படின்னா என்னுடைய கையை, என்னுடைய கையை. எதுன் அப்படின்னா கை, அந்த யா வந்து என்னுடைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், எதைய. சரி, இந்த அகுசிலு அப்படிங்கிறது கழுவுகிறேன் அல்லது கழுவுவேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது சில நேரங்களில் இடத்துக்கு தகுந்த மாதிரியும் மாறும். அகுசிலு சியாபி அப்படின்னா என்னுடைய ஆடையை நான் கழுவுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல கழுவுகிறேன்னு சொல்லி அர்த்தம் வைக்க முடியாது, என்னுடைய ஆடையை துவைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வைக்க முடியும். இப்போ ஆடை சம்மந்தமாக வரும்போது துவைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். கை, அதே மாதிரி பாத்திரம், இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம எதெல்லாம் கழுவுவோமோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யலாம், கழுவுகிறேன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்போ அகுசிலு எதைய என்னுடைய கையை நான் கழுவுகிறேன் அல்லது கழுவுவேன், ஹாலுக்கும் அர்த்தம் வைக்கலாம் முஸ்தக்பிலுக்கும் அர்த்தம் வைக்கலாம். அல்பசு நான் அணிகிறேன் அல்லது நான் அணிவேன், சியாபி என்னுடைய ஆடையை, என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் அணிவேன் அப்படிங்கிறது அர்த்தம். இதுலேயும் ரெண்டு விதமான அர்த்தத்தையும் வைக்கலாம். இது எல்லாத்துலேயுமே ரெண்டு விதமான அர்த்தம் வைக்க முடியும். சரியா? இது சாதாரண வாக்கியம் அப்படிங்கிறனால ரெண்டு அர்த்தமும் நம்ம சொல்ல முடியும், எந்த அர்த்தத்தில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய ஆடையை அணிகிறேன் அல்லது என்னுடைய ஆடையை அணிவேன்
நல்அபு பில் குரத்தி, பந்தின் மூலம் நாம் விளையாடுகிறோம் அல்லது பந்தை கொண்டு நாம் விளையாடுவோம். பந்தை வச்சு பாலை வச்சு நாம் விளையாடிட்டுருக்கிறோம் அல்லது விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சரி. நம்ஷி நாம் நடக்கிறோம் அல்லது நாம் நடப்போம், நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தில் உள்ள ஒரு அர்த்தம். ஃபில் ஹக்கூலி, ஹக்குலுன், ஹக்குலுன்னா ஒரே ஒரு விளைநிலம். ஹுக்கூல் அப்படின்னு சொன்னால் விளை நிலங்கள், நிலங்கள், விளைச்சல் தரக்கூடிய நிலங்களுக்கு சொல்லுவாங்க, பன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. விளை நிலங்களிலே நாம் நடப்போம் அல்லது விளை நிலங்களிலே நாம் நடக்கிறோம். சரி, அடுத்தது என்பஹுல் கல்பு, நாய் குறைக்கிறது அல்லது நாய் குறைக்கும், நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தில் உள்ள ஒரு அர்த்தமாக வச்சுக்கலாம். என்தபிஹுல் ஹாரிசு, அல் ஹாரிசு அப்படின்னு சொன்னால் காவலாளி, காவல் காக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அர்த்தம், காவலாளின்னு வச்சுக்கோங்க. என்தபிஹு அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருக்கிறார் அல்லது எச்சரிக்கையாக இருப்பார். சரியா? காவலாளி எச்சரிக்கையாக இருக்கிறார் அல்லது காவலாளி எச்சரிக்கையாக இருப்பார். தாக்குலுல் பிந்து, சிறுமி சாப்பிடுகிறாள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது அர்த்தம். சிறுமி சாப்பிடுகிறாள் அல்லது சிறுமி சாப்பிடுவாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சரி. ததுபலு அல் வருதத்து, அதாவது ரோஜா வாடுகிறது, ரோஜா வாடுகிறது அல்லது ரோஜா வாடிவிடும், ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம். சரியா? சரி. இப்போ முதாரியான ஃபேலை பொறுத்தவரையில் முதாரியான ஃபேலுக்குரிய அடையாளங்களில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டால், ஒரு மாதியான ஃபேல், ஒரு மாதியான ஃபேல். இப்போ ஃபேல அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதியான ஃபேல். இதை முதாரியாக மாற்றும்போது முதாரிக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது, முதாரிக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாள எழுத்துக்களை நாம் கொடுக்கணும். சரியா? அந்த அடையாள எழுத்துக்களை நாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது எங்கே வரும்னா முதாரியினுடைய ஆரம்ப எழுத்தாக வரும். எல்லா முதாரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதாரி அப்படின்னு நம்ம சொன்னாலே அதனுடைய ஆரம்ப எழுத்து 4 எழுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் ய, த, ஹம்ச, நூன். இந்த 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து கட்டாயமாக இருக்கணும். சரியா? இப்படி இருக்கும்போது தான் அது முதாரியான ஃபேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதாரியான ஃபேலில் இது கட்டாயமாக இருக்கும். நீங்கள் எல்லா உதாரணத்துலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த முதல் 2 உதாரணத்தில் ஹம்சாவை பயன்படுத்தியிருக்கோம், ஹம்சாவை பயன்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த 2 உதாரணத்தில் நூனை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த 2 உதாரணத்தில் யாவை பயன்படுத்தியிருக்கிறோம் ஆரம்பத்தில். இந்த 2 உதாரணத்தில் தேவை பயன்படுத்தியிருக்கிறோம். இப்படி இந்த 4 எழுத்துக்களில் ஹம்சா, நூன், ய, த, இந்த 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து முதாரியினுடைய ஆரம்ப எழுத்தாக கட்டாயமாக இருக்கணும். இது சம்மந்தமாக டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சர்ஃப் கிதாபில் நீங்கள் முதாரியினுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிங்க. ஓகேவா? சரி, இது முதாரியினுடைய அந்த உதாரணங்களை நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். இதனுடைய ஆய்வு, அல் பஹ்ஸ், ஆய்வு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முந்தைய உதாரணங்களில் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃபேல்கள் தான். அகுசிலு, அல்பசு, நல்அபு, நம்ஷி, எம்பஹு, என்தபிஹு, அதே மாதிரி தாக்குலு, ததுபலு, இது எல்லாமே ஃபேல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தான் இது என்ன செய்யுது, இது ஒரு செயல் நடைபெறுவதை அது குறிக்குது. அது என்ன காலம்னு பார்த்தா, ஒன்று ஹாதிரான காலமாக இருக்கும். அந்த ஹாலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாலுன், நிகழ்காலத்துக்கு
ஹாதிருன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாதிருன் இந்த கிதாபில் ஹாதிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாதிர்னே நம்ம பயன்படுத்துவோம். ஹாதிராக இருக்கும் அல்லது இன்னொரு காலம் முஸ்தக்பிலாக இருக்கும். அப்போ அகசிலு அப்படிங்கிற ஒரு ஃபேலை எடுத்துட்டோன்னு சொன்னால் அது ஒன்று ஹாதிருடைய காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அல்லது முஸ்தக்பிலுடைய காலத்தில் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் அல்பசுங்கிற வார்த்தையும் அதையும் ஹாதிரில் பயன்படுத்துகிறோம் அல்லது முஸ்தக்பிலில் பயன்படுத்துகிறோம். இந்த வகையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேல்களும் இப்படி தான், ஒன்று ஹாதிராக இருக்கும் அல்லது முஸ்தக்பிலாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபேலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அதனுடைய ஆரம்ப எழுத்தில் அதற்கு அதனுடைய ஆரம்பத்தில் ஹம்சா, நூனு, ய, த இதெல்லாம் இருக்கும். இந்த எழுத்துக்களுக்கு முதாரியினுடைய எழுத்துக்கள், அதாவது முதாரிக்காக வரக்கூடிய, அதாவது நிகழ்காலத்திற்காக வரக்கூடிய அல்லது எதிர்காலத்திற்காக வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இதுதான் பாஹ்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போ நம்ம பாஹ்ஸை பார்ப்போம். அல் பாஹ்ஸ் ஆய்வு. அல் கலிமாத்துல் ஊலா முதலாவது வார்த்தைகள் ஃபில் அம்சிலத்தி சாபிகத்தி முந்தைய உதாரணங்களில் உள்ள முதலாவது வார்த்தைகள் குல்லுஹா அவை அனைத்தும் அஃஆலுன் ஃபேல்களாகும். அதாவது அல் கலிமாத்துல் ஊலா முதலாவது வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அகசிலு, அல்பசு, நலஅபு, நம்ஷி, எம்பஹு, எந்தபிஹு இது எல்லாமே முந்தைய உதாரணங்களில் உள்ள முதலாவது வார்த்தைகள் எல்லாம் என்னதான் அஃஆலுன் ஃபேல்களாகும். சரியா? லி அன்ன குல்ல மின்ஹா அவற்றிலிருந்து அந்த வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொன்றுமாகிறது, அந்த ஃபேல்களிலிருந்து ஒவ்வொன்றுமாகிறது. அது என்ன செய்யும்? எதுல்லு அறிவிக்கிறது அல்லது உணர்த்துகிறது அல்லது குறிக்கிறது, எப்படி வேணால் அர்த்தம் வச்சுக்கலாம். எதுல்லு அப்படின்னு சொன்னால் அறிவிக்கும் அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல உணர்த்துகிறது, நமக்கு உணர்த்துது தானே, அல்லது அது குறிக்கிறது அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். சரி, அது உணர்த்துகிறது அல்லது குறிக்கிறது. அல அமலின் ஒரு செயலை குறிக்கிறது அல்லது ஒரு செயலை உணர்த்துகிறது அல்லது ஒரு செயலை அறிவிக்கிறது. உங்களுக்கு எந்த அர்த்தம் வேணுமோ அந்த அர்த்தம் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு செயலை குறிக்கிறது. ஃபி ஜமனின் ஹாசின் குறிப்பிட்ட காலத்திலே, குறிப்பிட்ட காலத்திலே ஒரு செயலை அது குறிக்கிறது. சரியா? லி அன்ன குல்ல மின்ஹா அவற்றிலிருந்து அந்த ஃபேல்களிலிருந்து ஒவ்வொன்றுமாகிறது. எதுல்லு குறிக்கிறது. அல அமலின் ஒரு செயலை குறிக்கிறது. ஃபி ஜமனின் ஹாசின் குறிப்பிட்ட காலத்திலே. ஹாசின்னா குறிப்பிட்ட, ஜமன்னா காலம், குறிப்பிட்ட காலத்திலே. வ இதா ததப்பர்த 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 அப்படின்னா நீ சிந்தித்தாய் அப்படிங்கிறது அர்த்தம், மாதியான அர்த்தம். இதா வந்திருக்கிறனால நீ சிந்தித்தால், நீ உற்று கவனித்தால். எதை? ஹாத ஜமனல் ஹாஸ இந்த குறிப்பிட்ட காலத்தை, இந்த குறிப்பிட்ட காலத்தை நீ உற்று கவனித்தால், நீ சிந்தித்தால். ஃபி குல்லி மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றிலேயும், அந்த ஃபேல் ஒவ்வொன்றிலேயும் என்ன செய்ய? இந்த குறிப்பிட்ட காலத்தை நீ உற்று கவனித்தால் வஜத்தஹு அதை நீ காண்பாய், அதை நீ காண்பாய், அந்த ஒவ்வொன்றையும் நீ காண்பாய். இம்மா ஹாதிரன் ஒன்று ஹாதிராக நீ காண்பாய், நிகழ்காலமாக நீ காண்பாய். வ இம்மா மேலும் மற்றொன்று முஸ்தக்பிலன் முஸ்தக்பிலாக நீ காண்பாய், மற்றொன்று முஸ்தக்பிலாக நீ காண்பாய். சரி, ஃபல் ஃபேலு ஃபேல் என்பது எந்த ஃபேல்? அகசிலு என்ற ஃபேலாகிறது. ததுல்லு அது உணர்த்துகிறது அல்லது குறிக்கிறது அல்லது அறிவிக்கிறது. இந்த இடத்துல குறிக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம், உணர்த்துகிறதுங்கிறோ கூட வச்சுக்கலாம். அலா ஹுசூலில் கஸ்லி கழுவுதல் என்ற செயல் நடப்பதை குறிக்கிறது. ஹுசூல் அப்படின்னு சொன்னால் நடைபெறுவது அல்லது நிகழ்வது அல்லது ஏற்படுவது அப்படிங்கிற அர்த்தம்லாம் இருக்குது. இங்கே நடப்பதை
ஏற்படுவதை, நிகழ்வதை அப்படின்னு கூட நீங்கள் அர்த்தம் வச்சுக்கலாம். கஸ்ல் அப்படின்னா கழுவுதல். சரியா? கழுவுதல் பிராக்கெட்டில் என்ற செயல் இதில் இருக்காது. கழுவுதல் நடைபெறுவதை அல்லது நிகழ்வதை அப்படிங்கிறது தான் இங்கே அசலில் இருக்கும். இப்போ நாம் அதை மட்டும் நம்ம சொல்லும்போது அர்த்தம் நமக்கு சில நேரங்களில் புரியாமல், திடீர்னு பார்க்கும்போது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கழுவுதல் என்ற செயல் நிகழ்வதை அது குறிக்கிறது. சரியா? எப்படி அர்த்தம் வைக்கணும்? யதுல்லு அலா ஹுசூலில் கஸ்லி, கழுவுதல் என்ற செயல் நிகழ்வதை குறிக்கிறது. சரியா? சரி. ஃபி ஜமனில் ஹாதிரி, நிகழ்காலத்திலே, அவில் முஸ்தக்பிலி, எதிர்காலத்திலே. நிகழ்காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ கழுவுதல் என்ற செயல் நிகழ்வதை அல்லது நடைபெறுவதை அது குறிக்கிறது. சரியா? சரி. வல் ஃபிஅலு அல்பசு, அல்பசு என்ற ஃபேலாகிறது. யதுல்லு அலா ஹுசூலில் லுபுசி, அணிதல் என்ற செயல் நிகழ்வதை குறிக்கிறது. அல்பசு என்ற செயல் ஃபேல், அணிதல் என்ற செயல் நிகழ்வதை அது குறிக்கிறது. ஃபி ஜமனில் ஹாதிரி அவில் முஸ்தக்பிலி, நிகழ்காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ. வயுசம்மா பெயர் சொல்லப்படும், குல்லு ஃபேலின் ஒவ்வொரு ஃபேலும் பெயர் சொல்லப்படும், மின் அதன் நௌஐ இந்த வகையிலே ஒவ்வொரு ஃபேலும் பெயர் சொல்லப்படும், ஃபேலன் முதாரிஅன் முதாரியான ஃபேல் என்று இதற்கு பெயர் சொல்லப்படும். சரியா? சரி. அடுத்தது வ இதா நவர்த்த, நீ பார்த்தால். இந்த இடத்துல நீ சிந்தித்தால்ங்கிற அர்த்தம் வைக்கக்கூடாது. நவர அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தது இலா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துச்சு, ஹர்ஃப் வந்தது அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்க்கறதுக்கு தான் இது குறிக்கும். சரியா? சரி. வ இதா நவர்த்த, நீ பார்த்தால். இலல் ஹர்ஃபில் அவ்வலி, முதலாவது ஹர்ஃபை நீ பார்த்தால். ஃபி குல்லி ஃபேலின் ஒவ்வொரு ஃபேலிலேயும், ஒவ்வொரு வினைச்சொல்லிலேயும். மின் ஹாதிஹில் அஃஆலி இந்த ஃபேல்களிலிருந்து, ஒவ்வொரு ஃபேல்களிலேயும். இந்த ஃபேல்கள்னால் முன்னாடி என்னென்ன ஃபேல்கள்? அகுசிலு, அல்பசு, நல்அபு, நம்ஷி, எம்பஹு, எந்தபிஹு, தாக்குலு, ததுபலு, இதெல்லா ஃபேல்கள் இருக்கு இல்லையா? இந்த ஃபேல்களிலிருந்து ஒவ்வொரு ஃபேலிலேயும் முதலாவது ஹர்ஃபை நீ பார்த்தால். வ அஷ்பஹிஹ அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடியவைகளிலேயும், அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடியவைகளிலேயும். ஒப்பாக இருக்கக்கூடியவெல்லாம் இந்த மாதிரி ஃபேல் எங்கெல்லாம் வருதோ அந்த ஃபேல் எல்லாத்துலேயுமே குறிக்கும். சரியா? இந்த ஹாங்கிறது இந்த ஃபேலை குறிக்குது. இந்த ஃபேலுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவையும் ஒத்திருக்கக்கூடியவையும். சரியா? சரி. இந்த ஃபேல்களில் மட்டும் கிடையாது, இந்த ஃபேல் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃபேல்கள்லையும் முதலாவது ஹர்ஃபை நீ பார்த்தால். வஜத்தஹு அதை நீ காண்பாய். ஹம்சத்தன் ஹம்சாவாக காண்பாய். அவ் அல்லது நூனன் நூனாக நீ காண்பாய். அவ் அல்லது யா அன் யாவாக நீ காண்பாய். அவ் த அன் தாவாக நீ காண்பாய். சரியா? ஒன்று ஹம்சா இருக்கும், அல்லது நூன் இருக்கும், அல்லது யா இருக்கும், அல்லது த இருக்கும். வ துசம்மா இதற்கு பெயர் சொல்லப்படும். ஹாதிஹில் அஹ்ருஃபுல் அர்பாத்து இந்த 4 எழுத்துக்கள் பெயர் சொல்லப்படும். 4 எழுத்துக்களுக்கு பெயர் சொல்லப்படும். அஹ்ருஃபல் முதாரஅத்தி முதாரஅத்தினுடைய எழுத்துக்கள், அதாவது நிகழ்காலத்தினுடைய எழுத்துக்கள் அல்லது எதிர்காலத்தினுடைய எழுத்துக்கள் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். சரியா? சரி. அல் காஇதத்து, அல் காஇதா சட்டம். என்னது? 5வது ரூல். அல் ஃபிஅலுல் முதாரிஉ முதாரியான ஃபேலாகிறது. ஹுவ அதுவாகிறது. குல்லு ஃபேலின் ஒவ்வொரு ஃபேலுமாகும். யதுல்லு அது குறிக்கிறது. அலா ஹுசூலி அமலின் ஒரு செயல் நடைபெறுவதை குறிக்கிறது.
அல்லது உணர்த்துகிறது அல்லது அறிவிக்கிறது. ஃபி ஜமனில் ஹாதிரி, ஹாதிரான காலத்திலே, நிகழ்காலத்திலே, அவில் முஸ்தக்பிலி அல்லது எதிர்காலத்திலே. சரியா? சரி, அடுத்தது வலா புத்த. வலா புத்த அப்படின்னு சொன்னால் அவசியமாகும் அப்படிங்கிறது அர்த்தம். அவசியம் இல்லை என்பது இல்லை, அதனுடைய அர்த்தம். அவசியம் இல்லை என்பது இல்லைன்னா அவசியமாக இருக்குது, அவசியமாக வேணும் அப்படிங்கிறது அர்த்தம். அவசியமாகும் ஐயக்கூன, அது இருப்பது, அந்த ஃபேல் இருப்பது அவசியமாகும், முதாரியான ஃபேல் இருப்பது அவசியமாகும். மபுது அன், தொடங்கப்பட்டதாக, ஆரம்பிக்கப்பட்டதாக இருப்பது அவசியமாகும். பி ஹர்ஃபின், ஒரு ஹர்ஃபின் மூலமாக. மின் அஹ்ருஃபில் முதாரஅத்தி, முதாரஅத்தினுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டதாக அது இருப்பது அவசியமாகும். வஹிய, அவையாகிறது, அந்த எழுத்துக்களாகிறது. அல் ஹம்சத்து வன்னூனு வல்யாவு வத்தாவு என்பதாகும். சரியா? இதுதான் முதாரியான ஃபேல், அல் ஃபேலுல் முதாரியினுடைய பாடம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்தை வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அடுத்து ஃபேலுல் அம்ரு சம்மந்தமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.